உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள், வங்கிகள் மிக நீண்ட வரலாற்றையும் சிறந்த பாரம்பரியத்தையும் கொண்டதாக திகழ்கிறது. 1904 திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் ஆரம்பிக்கப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்தான் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமாகும். அதே ஆண்டு திருவடிக்கணியில் நகர கூட்டுறவு கடன் சங்கமும் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் தாய்மடி தமிழ்நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது. கூட்டுறவுத்துறை தமிழ்நாட்டில் உள்ள 2.29 கோடி குடும்பங்களுடன் நேரடி தொடர்புடைய ஒரு துறை. கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் அனைத்து பிரிவினர்களுக்குமான பொருளாதார சேவைகளை வழங்கும் துறையாக கூட்டுறவுத்துறை விளங்குகிறது. தமிழ்நாட்டில் 1904 ஆரம்பித்த கூட்டுறவு இயக்கம் முதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போன்ற பெருந்தலைவர்களுடன் பங்கேற்புடன் படிப்படியாக வளர்ந்து இன்று ஒரு ஆலவிருட்சமாக படர்ந்து செழிப்புற்றுள்ளது. எப்படி நமது கழகம் தோழமை கட்சிகளுடன் ஒன்றிணைந்து ஆதிக்கம் செலுத்துபவர்களையும் அடக்கி அடிமையாக இருந்தவர்களையும் அப்புறப்படுத்தி அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகிறதோ அதே போலத்தான் நமது கூட்டுறவுத்துறையும் தோழமை துறைகளுடன் ஒன்றிணைந்து மக்களின் நலனுக்காக செயல்படுகிறது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, வீட்டு வசதித்துறை உள்ளிட்ட துறைகளுடன் ஒருங்கிணைந்து அந்தந்த துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் வரும் விவசாய பெருங்குடி மக்கள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாலமாகவும் பலமாகவும் இருக்க காரணம் நம் தொலைநோக்கு பார்வையுள்ள தெளிவு மட்டுமே. இதற்கெல்லாம் காரணம் கூட்டுறவு என்ற சரியான கூட்டமைப்பை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி அதற்கான தனித்துறை வடிவமைத்தது நம் கழகம்தான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற எந்த திட்டமாக இருந்தாலும், அது கொரோனா, மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலமாக இருந்தாலும், முன்கள பணியாளர்கள் போல் இத்துறை செயல்பட்டு பொதுமக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்க்கிறது. உதாரணமாக கொரோனா நிவாரண நிதி, மழை வெள்ள நிவாரண உதவிகள் பொது விநியோக திட்டத்தின் மூலம் சிறப்பாக கடந்த காலங்களில் செயல்படுத்தப்பட்டது. அதன் வெளிப்பாடாக எண்ணிலடங்கா ஏற்றமிகு திட்டங்கள் தரவுகளுடன் பட்டியலிடுவதில் பெருமை கொள்கிறேன். கொரோனா தொற்று காரணமாக மக்களின் தொடர் இன்னல்களையும் துன்பங்களையும் போக்குவதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையிலும் கூட்டுறவுத்துறை மூலமாக அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பங்கள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய வகையில் கூட்டுறவுத்துறை 21 மே மற்றும் ஜூன் மாதங்களில் 2,08,24,176 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 தவணைகளில் ஒரு அட்டைக்கு ரூபாய் 4000 என்ற கொரோனா பண நிதி நிவாரண விதத்தை வெற்றிகரமாக வழங்கியது. இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி கொரோனா நிவாரண நடவடிக்கையாக ஜூன் 21 முதல் ஜூலை 21 வரை 2,07,70,332 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 14 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு 2024 பொங்கல் பண்டிகையின் போது 2,08,11,842 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் ரூபாய் 1000 ரொக்கத்தொகை அடங்கிய பொங்கல் பரிசு வகுப்பு வழங்கப்பட்டது. பொது விநியோக திட்டம். பொது விநியோக திட்டத்தின் மூலம் குடிமைப் பொருட்களை வழங்குவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. குடிமைப் பொருட்களை எல்லாம் கால சூழ்நிலைகளில் பொதுமக்களிடம் தங்குதடையின்றி கொண்டு சேர்க்கும் பணி திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் 34,571 நியாய விலை கடைகள் கூட்டுறவுத்துறையின் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் 17,452 கிராமப்புற கடைகள், 7,092 நகர்ப்புற கடைகள் என 24,544 முழு நேர நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 9,261 கிராமப்புற கடைகள், 766 நகர்ப்புற கடைகள் என 10,027 பகுதி நேர நியாய விலை கடைகளும்
2699 நகரும் நியாய விலை கடைகளும் செயல்பட்டு வருகிறது. வாடகை கட்டிடங்களில் இயங்கும் நியாய விலை கடைகளுக்கு பதில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் கூட்டுறவுத்துறையின் மூலமாக, அதுதான் அசோகன் மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டு பேசினாரு. அதுக்கு நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பதில் சொன்னாரு. அதுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு எதிர்காலத்தில் அனைத்து கடைகளும் சொந்த கட்டிடங்களில் இயங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. கூட்டுறவுத்துறையின் மூலம் நடத்தப்பட்டு வரும் நியாய விலை கடைகளில் 6463 முழு நேர கடைகளும் 820 பகுதி நேர கடைகளும் என ஆக மொத்தம் 7283 நியாய விலை கடைகள் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருகிறது. இதில் 1784 கடைகளுக்கு முதல் கட்டமாக இப்பொழுது இடங்கள் கண்டறியப்பட்டு 1189 கடைகளுக்கு கட்டடங்கள் கட்ட நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக திறக்கப்பட்ட நியாய விலை கடைகள் கூட்டுறவுத்துறையின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 511 முழு நேர நியாய விலை கடைகளும் 997 பகுதி நேர நியாய விலை கடைகளும் புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டுறவு நியாய விலை கடைகள் 2.29 கோடி குடும்ப அட்டைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றன. மாநிலம் முழுவதும் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளில் 26,713 நியாய விலை கடைகள் இயங்கி வருகிறது. அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் 2 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது. எனவே அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு 2 கிலோமீட்டருக்கு மேல் பொதுமக்கள் பயணிக்க வேண்டிய நிலை இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. கூட்டுறவு பண்டக சாலைகள் தமிழ்நாட்டில் 45 கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் தரமான நுகர்வோர் பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. 2023-24 ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ரூபாய் 1360 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது தனியார் அமைப்புகள் மூலம் பல்வேறு நவீன வசதிகளுடன் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்ட நிலையிலும் அவற்றுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் கூட்டுறவு பண்டக சாலைகளின் செயல்பாடுகள் மேம்படுத்தப்பட்டு அவற்றுக்கு சவால் விடும் வகையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு பண்டக சாலைகளும் தொடர்ந்து 3 வருடங்களாக நிகர லாபத்தில் செயல்படுகின்றன. விலையேற்ற காலகட்டங்களில் கூட்டுறவு பண்டக சாலைகளின் மூலம் குறைந்த விலையில் காய்கறிகள், மளிகை பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அண்மையில் வெங்காயம், தக்காளி விலையேற்ற காலகட்டத்தில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு விலையேற்றம் குறைக்கப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் கூட்டுறவுத்துறை பெற்றது. கூட்டுறவுத்துறையின் மூலம் தமிழகம் முழுவதும் 56 பெட்ரோல், டீசல் நிரப்பும் நிலையங்களும் 380 மருந்தகங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய விவரங்கள். கூட்டுறவு வங்கி பணி என்பது பெரு வணிகர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் அடித்தட்டு மக்கள், விவசாயிகள், சிறு வணிகர்கள், நடைபாதை வியாபாரிகள், விதவை தாய்மார்கள், மாணவர்கள் வெகுவாக பயன்பெறும் முறையே இந்த வங்கி பணியின் முக்கிய செயல்பாடுகளாகும். 18 தலைமை சங்கங்கள், 237 மத்திய சங்கங்கள் மற்றும் 20,871 தொடக்க சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 14 செயற்பதிவாளர்களின் கீழ் துடிப்புடன் இத்துறை செயல்படுகிறது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளரின் கீழ் இத்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் தற்போது மொத்தம் 7,655 கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. கூட்டுறவு வங்கிகளிலும் நிறுவனங்களிலும் இதுவரை இல்லாத அளவு பொதுமக்களின் வைப்பு நிதி அதிகரித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் அவற்றின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து 23-24 ஆண்டில் 72,495 கோடி அளவிற்கு வைப்பு நிதி திரட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு வைப்பு நிதி திரட்ட ரூபாய் 1 லட்சம் கோடியாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழங்கப்படும் கடனின் அளவும் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இது பொதுமக்கள் கூட்டுறவுத்துறையின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பயிர்க்கடன் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை தன்னலமாக கருதும்
நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் கூட்டுறவு சங்கங்களின் வரலாற்றில் முதல் முறையாக பயிர்க்கடன் அளவு ரூபாய் ஆண்டுக்கு 10,000 கோடியை தாண்டியது என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சி காலத்திலேதான். குறிப்பாக 2021-22 ஆண்டில் 14,84,052 விவசாயிகளுக்கு ரூபாய் 10,292 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டது. 22-23 ஆண்டில் அதே பயிர்க்கடன் வழங்க 12,200 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அவ்வாண்டில் 17,43,874 விவசாயிகளுக்கு 13,443 கோடி இலக்கையும் தாண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 23-24 ஆண்டில் 18,37,115 விவசாயிகளுக்கு ரூபாய் 15,545 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர்க்கடன் பெற்ற மொத்த விவசாயிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 15,38,168 ஆகும். இது 83.72% சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த பயிர்க்கடன் தொகை 12,550 கோடி ஆகும். இது மொத்த பயிர்க்கடனில் 80.73% ஆகும். ஆக சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கியதிலும் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் தளபதியிலான இந்த அரசு குறிப்பிடத்தக்க சாதனையை புரிந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல டெல்டா மாவட்டங்களில் உள்ள 697 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக கடந்த ஆண்டு 21-22 2,48,869 விவசாயிகளுக்கு 1,359 கோடி கடன் வழங்கப்பட்டது. பிறகு 22-23 ஆண்டில் இது 2,81,945 விவசாயிகளுக்கு 1,832 கோடியாக கடன் வழங்கப்பட்டது. 23-24 ஆண்டில் அது 3,43,210 விவசாயிகளுக்கு ரூபாய் 3,423 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கடந்த இதே ஆட்சி காலத்தில் 2011-12 முதல் 2021 மே வரை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களின் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 1,06,98,482 ஆகும். ஆண்டு சராசரியாக 10,69,848 பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டன. கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களின் தொகை 60,646 கோடி. ஆக ஆண்டு சராசரியாக 10 ஆண்டுகளுக்கு கணக்கு பார்த்தா 6,064 கோடி மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்பட்டது. மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற மே 21 முதல் 31/3/24 வரை 36 மாதங்களில் 50,65,041 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு சராசரியாக 16,88,347 ஆகும். இது கடந்த ஆட்சியை விட 70% அதிகமான விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற மே 21 முதல் 31/3/24 வரை 36 மாதங்களில் ரூபாய் 39,270 கோடி 39,270 கோடி பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டன. ஆண்டு சராசரியாக 13,090 கோடி ஆகும். இது கடந்த ஆட்சியை விட 100% அதிகமாகும் என்பதையும் நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போது உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 3 லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடனை உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டித் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதுவரை விவசாய கடன்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வரும் நிலையில் 21-22 ஆண்டு முதல் கால்நடை பராமரிப்பு மற்றும் அவை சார்ந்த இதர பணிகளுக்கான நடைமுறை மூலதன கடன் வழங்கவும் உழவர் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. உழவர்களின் உழவு பணிக்கு குறைந்த வாடகையில் இயந்திரங்கள் கிடைக்கும் வகையில் ரூபாய் 99.48 கோடி மதிப்பில்
2603 எண்ணிக்கையிலான வேளாண் இயந்திரங்கள் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண்மை பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கால்நடை வளர்ப்பு கடன் கூட்டுறவுத்துறையில் முதல் முறையாக ஆடு, மாடு, கோழி மற்றும் மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு இவ்வரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன்படி 22-23 ஆண்டில் 2,86,846 விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளுக்காக ரூபாய் 1,339 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. 23-24 ஆண்டில் 4,52,925 விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளுக்காக 2,047 கோடி கடன் 407 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளிடம் வட்டி எதுவும் வசூலிக்கப்படுவதில்லை. இந்த கடன் விவசாயிகள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கணவனை இழந்த கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான கடன். கணவனை இழந்த கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆகியோர் தங்கள் சொந்த காலிலே வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதுவாக அவர்களது நலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு கடந்த ஆண்டு புதிய அறிவிப்பு வெளியிட்டு அவர்களுக்கு 5% என்கின்ற மிக குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 23-24 ஆண்டில் 5,843 எண்ணிக்கையில் ரூபாய் 23.23 கோடி கடன் வழங்கப்பட்டது. மகளிர் சுய உதவிக்குழு கடன். மகளிர் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அடித்தட்டிலிருந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 89ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம். இன்று இந்திய அளவில் எல்லோரும் இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் சுய உதவி குழு திட்டத்தை 2006-11 காலகட்டத்தில் இன்றைய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்றைய துணை முதல்வராக தனது பொறுப்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல்நிதி வழங்கி மெருகூட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அரசு அமைந்தபின் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்படும் கடன் உச்சவரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பலன் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 21-22 ஆண்டு முதல் 23-24 ஆண்டு வரை 1,45,452 குழுக்களுக்கு ரூபாய் 7,564 கோடியில் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிப்புகளை நிறைவேற்றுவதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு மேலும் ஒரு சாதனை படைத்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கோவிட்-19 பெருந்தொற்றால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கடனை திருப்பிச் செலுத்த இயலாத 1,17,617 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 15,88,309 மகளிர் பயன்பெறும் வரையில் ரூபாய் 2,756 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கடன். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதில் தொடர்ந்து இந்தியாவில் முதலிடம் வகித்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளவும் அவர்களின் பொருளாதாரம் மற்றும் வருமானத்தை உயர்த்தும் வகையில் நடப்பாண்டில் 12,874 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 62.21 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதுவும் கடந்த ஆட்சியை விட 2 மடங்கான எண்ணிக்கையில் பயனாளிகளுக்கும் 2 மடங்கு எண்ணிக்கையில் கடன் தொகையும் வழங்கி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலும் அதிக தொகையிலும் கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் ஆகிய 3 நேர்வுகளிலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாண்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சிறு வணிக கடன். பூ, காய்கறிகள், பழங்கள் வியாபாரம் செய்தல், பெட்டிக்கடை வியாபாரம், தள்ளுவண்டியில் பழங்கள், காய்கறிகள் விற்போர் போன்ற சிறு வணிகர்கள் செய்பவர்களுக்கு தனியாரிடம் அதிக வட்டியில் கடன் பெறுவதை தடுத்து கூட்டுறவுகள் மூலம் குறைந்த வட்டியில் கடன் பெற்று பயன்பெறும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் சிறு வணிக கடன் வழங்கப்படுகிறது. 2023-24 ஆண்டில் 97,498 நபர்களுக்கு
ரூபாய் 361 கோடி சிறு வணிக கடன் வழங்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் அவசர தேவைகளுக்காக அவர்களிடம் உள்ள தங்க நகைகளுக்கு ஈடாக நகைக்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 23-24 நிதியாண்டில் 62,65,882 நபர்களுக்கு ரூபாய் 46,835 கோடி அளவில் நகைக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடி மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 5 பவுனுக்கு உட்பட்ட பொது நகைக்கடன் பெற்ற 31/3/21 வரை நிலுவையில் இருந்த ரூபாய் 5,013 கோடியில் தள்ளுபடி செய்து தள்ளுபடி சான்றிதழுடன் அவரது நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 13,12,717 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். கல்வி கடன் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி மிகவும் அவசியமாகும். அவ்வாறு கல்லூரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப வருமானம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் மாணவர்களின் புத்தக கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், உணவு கட்டணம், டியூஷன் கட்டணம் போன்று பல்வேறு கல்வி கட்டணங்களை செலுத்த ஏதுவாக ரூபாய் 1 லட்சமாக வழங்கப்பட்டு வந்த கல்வி கடனை சமீபத்தில் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கல்வி கடன் பெறும் மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்து அதை 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்கு கடனை திருப்ப செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு இதற்காக அதிகபட்ச வட்டி என்று 10% நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு சங்க தேர்தல் அதை பற்றியும் இங்கே உறுப்பினர்கள் பேசினார்கள். கடந்த காலங்களில் இருந்த 10 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் தேர்தல்களை முறையாக நடத்தவில்லை. குறிப்பாக உறுப்பினர்கள் சேர்க்கையும் தேர்தலும் முறையாக நடத்தப்படவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் சேர்க்கப்பட்டு தற்போது உள்ள அவர்கள் ஒப்படைத்த இது ஆட்சி மாற்றத்தின் போது பார்த்தீங்கன்னா 1,90,26,152 உறுப்பினர்கள் அவங்க கொடுத்த கணக்கு 1,90,26,152 உறுப்பினர்கள். அதுல 63,22,288 உறுப்பினர்கள் இதுவரை தகுதியற்றவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? உயிர் நீத்தவர்கள் அதுல இருக்கிறாங்க, போலியான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலை வைத்து தேர்தலை நடத்துவது முறையாக இருக்காது என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இப்ப தேர்தல் ஆணையத்தின்படி புது இதுவும் சொல்லியிருக்காங்க. அந்த 63,22,288 உறுப்பினர்கள் தகுதியற்றவர்களாக கண்டறியப்பட்டு நீக்கியாச்சு. தற்போது தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகள் வகுத்து அதன் அடிப்படையில் அதோட ஆதார், ரேஷன் கார்டு இதை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுலயும் பாத்தீங்கன்னா 59% தான் அந்த ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு நடந்திருக்கு. இன்னும் 41% பண்ணல. ஆகவே அந்த பணியை நடக்கணும். இதெல்லாம் முடிஞ்ச உடனே குறிப்பிட்ட நேரத்தில் தேர்தலை நடத்துவதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பல காலகட்டங்களில் நடத்தப்படாமல் இருந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை கடந்த ஆட்சியாளர்கள் காலம் கடத்தி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது கூட நீதிமன்றத்திற்கு அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த நிலையில் அந்த தலைவர் அவர்கள் சென்று போராடி பிறகு அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்த சொன்னவர் தான். ஆட்சி மாற்றம் வந்தது. வந்தவுடன் அனைத்து தேர்தல்களையும் நடத்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆகவே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது நோக்கம். ஆனால் அந்த தேர்தல் முறையாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை முழு உத்வேகத்துடனும் எழுச்சியுடனும் பணியாற்றி ஏழை எளிய மற்றும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மிக பெரும் பங்களிப்பை ஆற்றி வருகிறது. இந்த பங்களிப்பு என்றென்றும் தொடரும் என்றும் மக்களுக்கான ஆட்சியாக மக்களுடன் ஒன்றிணைந்து மாபெரும் சாதனைகளை மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் செய்து காட்டப் போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது காலத்தின் கட்டாயம். தெற்கு தேய்கிறது என்பதெல்லாம் மாறி இன்று தமிழ்நாட்டை எடுத்துக்காட்டாக பல்வேறு நாடுகளில் சாதனை பட்டியல், மாநிலங்களில் அல்ல பல்வேறு நாடுகளில் சாதனை பட்டியல் வெளியிடுவதை நம்மால் காண முடிகிறது. காரணம்,
சமரசம் இல்லாத கொள்கை பிடிப்பும் சுயநலம் இல்லாத சமூக சேவையும் தான் நம்மை ஆரோக்கியமாக மக்களிடம் பணியாற்ற வைக்கிறது. ஆனால் தப்பி தவறி கூட தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்துவிடக் கூடாது என்று எண்ணுபவர்களை எதிரே நிற்க வைத்து யாரும் எதிர்பார்க்காத ஏற்றமிகு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி சொல்லால் அல்ல செயலால் அடித்து பாடம் எடுக்கிறார் நம் முதலமைச்சர் அவர்கள். துறைகளில் நடந்தேறும் தரம் வாய்ந்த திட்டங்களும் தடம் பதித்த சாதனைகளும் அடுத்த தலைமுறையினருக்கு கொள்கையின் உணர்வை போதிக்கட்டும் என கூறி கூட்டுறவுத்துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். அது எல்லாத்தையுமே படிச்சிடலாம். படிச்சதாவே ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு இது சக்கரவாணி அறிவிப்பாரு. அவர் ஏற்கனவே நம்மதிலே பூந்து விளையாண்டாரு. தலைப்பு மட்டும் வாசிக்கலாம். தலைப்பு கூட தேவையில்லை தலைவர் அவர்களே. நீங்க சொன்ன நான் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்றேன். குட். மிச்சத்தை எல்லாம் காலத்தின் அருமை கருதி நம்முடைய அவை முன்னவருடைய வேண்டுகோளை ஏற்று மற்றதெல்லாம் படித்ததாக பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் நான் பேசி நான் முடிச்சிருக்கேன். குட். அப்படியே போட்டு ஏறத்தாழ 43 அறிவிப்புகள் இன்று கூட்டுறவுத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒரு அறிவிப்பை மட்டும் நான் சொல்றேன். காலத்தின் அருமை கருதி எவ்வளவு நேரம் ஆயிருச்சு? 30 நிமிஷம் ஆயிருச்சா? 30 நான் கேட்டது. தமிழ்நாட்டில் டைம் இருக்கு. தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக கூட்டுறவு அமைப்புகள் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என்ற ஒரு இலக்கை இப்பொழுது நிர்ணயித்திருக்கிறோம். தானியங்களை பாதுகாப்பாக சேமிக்கவும் நல்ல விலை பெறுவதற்கு ஏதுவாகவும் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் தானிய சேமிப்பு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும். கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்களின் குறைகளை தீர்வு செய்திடும் வகையில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மண்டல அளவில் பணியாளர் நாள் நிகழ்வு நடத்தப்படும். உணவுப் பொருட்களின் தரத்தை பாதுகாக்க ஏதுவாக டான்ஃபெட் நிறுவனத்தின் குளிர்பதன கிடங்குகள் நவீனமயமாக்கப்படும். கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அவர்களின் பணித்திறனை மேம்படுத்திட அவர்களின் பணி சார்ந்த புத்தாக்க பயிற்சி மற்றும் ஆளுமை திறன் பயிற்சி அளிக்கப்படும். விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயன்பெறும் வகையில் பெருநகரங்களில் காய்கனி அங்காடிகள் அமைப்பதுடன் இதற்கென முக்கிய மாவட்டங்களை இணைத்து காய்கனி வழித்தடங்கள் உருவாக்கப்படும். அனைத்து கூட்டுறவு விற்பனை சங்கங்களும் வேளாண் விளைபொருள் பதனிடும் சங்கங்களாக மேம்படுத்தப்படும். பெருகி வரும் நுகர்வு கலாச்சார தேவைக்கு ஏற்ப கூட்டுறவு சிறப்பங்காடிகள் நவீனப்படுத்தப்படும். நுகர்வோர் நலன் கருதி கூட்டுறவு சங்கங்களில் மின்னணு பண பரிவர்த்தனை சேவை விரிவுபடுத்தப்படும். பொது விநியோக திட்ட நியாய விலை கடைகளுக்கு நுகர்பொருள்களை விநியோகம் செய்வதற்கு புவியிடம் காட்டியுடன் GPS கூடிய வழித்தடம் ஈவே ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கூட்டுறவு தொடர்பான பணிகளை மேம்படுத்தும் வகையில் தேசிய அளவிலான கூட்டுறவு கருத்தரங்கம் நேஷனல் கோஆபரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் நடத்தப்படும். அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களின் பணிகள் கணினிமயமாக்கப்படும். எஞ்சியதை நான் படித்ததாக அவை குறிப்பில் ஏற்றுக்கொள்ளுமாறு. ஏன்னா எல்லாரும் அப்புறம் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிற கூடாது. குறிப்பா இன்று நடைபெற்ற இந்த விவாதத்தில் ஏறத்தாழ 5 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அரிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். நாகைமாலி மாண்புமிகு உறுப்பினர் அவரையும் சேர்த்து 6 உறுப்பினர் 5+1 6 ஆக்கிடுங்க. தோழரை எப்பவும் சேர்த்துக்கிடுவோம் நம்ம. இருக்கு குறிப்பாக நம்முடைய விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ARR சீனிவாசன் அவர்கள் பேசினாங்க. அவர் பேசையில் சில ஆலோசனைகளை வழங்கினார். பல பாராட்டுகளையும் தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி. அவர் திருநங்கைகளுக்கு குடும்ப அட்டை கொடுத்து இதெல்லாம் அது முதலமைச்சரை பாராட்டுவதோடு மட்டுமில்லாமல் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். நடத்தப்படும் என்ற உறுதியை அவரும் தந்திருக்கிறார். நாமும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். சுற்றுச்சுவர்களை கட்டி பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை தான். அது நிறைவேற்றப்படும். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அப்துல் சமத் அவர்கள் கவுந்தம்பாடி கூட்டுறவு சங்கத்தில் 1500 கவுந்தம்பட்டி 1524 விவசாயிகளுக்கான சலுகைகள் வரவில்லை என்று சொன்னார். அதுல என்னன்னா
ஒன்னும் சிற்றாடங்கள் இல்லாமல் கடன் வழங்கிய விதிமீறல் நடந்திருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதை பத்தி நான் கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு அப்புறம் கிடைத்த பதில், ஆனாலும் உங்களுக்கு அந்த இதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. அது ஆடிட் முடிஞ்ச உடனே அதை பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. சங்கத்துல 2வது தவறு என்னன்னா, நிதி இல்லாமல் மத்திய வங்கியிடம் நிதியும் பெறாமல் ஏட்டளவில் கடன் வழங்கியிருக்காங்க. அது நிர்வாக குளறுபடி. தீர்மானத்தில் இடைச்செருகல் முறையிலும் எழுதி கடன் வழங்குவது போன்ற விதிமீறல்கள் எல்லாம் கடன் தள்ளுபடி ஆகவில்லை. இவற்றுக்கு சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்தி விரைவில் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி சொல்லி பெற்றுத் தருவோம். அடுத்து சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்கள் இங்க அவருக்கு எழுப்பின அந்த ஐயப்பாடுகளுக்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரே பதில் சொல்லிட்டாரு. கட்டடங்கள் வாடகையில் இருக்குது. நீங்க சில இடத்துல போய் அரசனுடைய இன்னொரு உறுப்பான நகராட்சி நிர்வாகத்தில் கட்டின கடைக்கு வாடகைக்கு அதுக்கான தீர்வுகளை நம்முடைய உணவுத்துறை அமைச்சர்கள் ஏற்றிருக்கிறார். அதனால அது முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே என்னுடைய பதிலுரையிலேயே நான் சொல்லியிருக்கேன், இன்னும் எவ்வளவு கட்டடங்கள் வாடகையில் இயங்குது, அதுக்கு எவ்வளவு இப்ப கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்குது போயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டதற்கு உணவுத்துறை அமைச்சரே பொறுப்பேற்றிருக்கிறாரு. 500 கடை வேற கட்டித்தர போறாங்க. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அனைத்து கடைகளும், இன்னைக்கு இருக்கிற 34,000 35,000 கடைகளும் சொந்த கட்டிடங்களில் இயங்கக்கூடிய அளவிற்கு வரும். அதுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு தரணும். ஆண்டுக்கு ஒரு 2 கடை 3 கடையை உங்களுடைய விருப்ப நிதியிலிருந்து கட்டி கொடுத்தால் இன்னும் அந்த பணிகள் சிறப்பாக நடக்கும். பண்றீங்க, பண்றவங்களுக்கு நன்றி, பண்ண வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பிரபாகரன், நம்முடைய மாண்புமிகு பெரம்பலூர் உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் அவரோட சொன்னாரு, சிறுவாச்சூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தொடங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே கல்பாடி பேக்ஸ் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் கிளை சிறுவாச்சூரில் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. அக்கிளை அருகில் உள்ள அய்யலூர், குடிக்காடு மற்றும் சிறுவாச்சூர் பகுதிகளை சேர்த்து தனி சங்கமாக தரம் உயர்த்திட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக இப்ப அங்க இயங்குது. தனி சங்கமாக வருவதற்கு உறுப்பினர் அவர்கள் நீங்க நம்ம அங்க மண்டல அலுவலர்களை தொடர்பு கொண்டு அதுக்கான பணியை பாருங்க, நாங்களும் சொல்றோம். அண்ணன் பூமிநாதன் பேசினார், நியாய வழக்கடையில் புகார் வருதுன்னா அவரே சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் சக்தி வாய்ந்த உறுப்பினர். மதுரையில் உங்களை தாண்டி யார் என்ன பண்ண முடியும்? புகார் வருதுன்னா கூப்பிட்டு யாரு என்னன்னு சொல்லணும். புகார் வருதுன்னு சொன்னா மட்டும் அது புகாரா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க, உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏற்கனவே புகார்களின் மீது தனியாக இணைப்பதிவாளர் மற்றும் துணைப்பதிவாளர்கள் அளவில் குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்து தீவிரமான கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அடுத்து தோழர் நாகை மாலி அவர்கள், அவர் விவசாயிகள் மீது அக்கறை உள்ளவர், அதுவும் தொழிலாளர் வர்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் என்பதை நன்கு உணர்வேன். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இணையா உங்களோட மேலாக எல்லாவற்றிலும் அக்கறை உள்ளவர். காலம் கடந்துன்னு ஒரு வார்த்தையை நீங்களே சொல்றீங்க. காலம் கடந்துன்னு சொல்றத நாம செய்ய முடியாது. காலத்துக்கு உட்பட்டு இருந்தால் யாருமே நீங்களும் கேட்க வேண்டியதில்லை, நானும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் நடக்கும். ஆகவே காலம் கடந்த என்ற அந்த வார்த்தைக்கு நீங்களே, நானும் பேசுறேன், முதலமைச்சர்கிட்ட கேட்டு அதற்கான விடைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதானே ஆகவே உறுப்பினர்கள் நான் சொன்ன பதிலுரையிலேயும் விளக்கங்கள் இருக்கிறது. வெட்டு தீர்மானங்கள் ஏறத்தாழ சரி. நான் இன்னைக்கு இந்த சபையில இவ்வளவு இதுவா பதில்கள்லாம் சொல்றதுக்கு காரணமானவர்கள் குறிப்பாக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் கே கோபால் IAS அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை சங்கங்களின் பதிவாளர் டாக்டர் என் சுப்பையன் IAS அவர்களுக்கும், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் நுகர்வோர் திருமதி விஜயராணி IAS அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும், அதே போல
முதலமைச்சர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து நான் இந்த பதிலுரையை சொல்வதற்கு உதவிய அனைத்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தந்திருக்கக்கூடிய வெட்டு தீர்மானங்களை எல்லாம் திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 12 கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கையின் 12 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 5639,73,93,000 மூலதன கணக்கில் ரூபாய் 6,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய்